போதும் ப்ரோ. மதிய வணக்கம் சிஸ்டர். வணக்கம், வணக்கம். எங்க உங்கள ஆளையே காணோம். ரொம்ப பிஸி. எல்லா வீட்டுக்கும் போறீங்க. மாமா வீட்டுக்கு போறீங்க, மச்சான் வீட்டுக்கு போறீங்க. அ அக்கா, தங்கச்சி வீட்டுக்கு மட்டும் வர மாட்றீங்க. சாப்பிட்டீங்களா? ரொம்ப பிஸி தான். நாதனண்ணா, எனக்கு உன்ன மாதிரி தங்கச்சிங்க, உங்கள மாதிரி பொண்ணுங்க, மாப்பிள்ளை இவ்வளோ பேர் இருக்காங்க. அது போதும். காசு, பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, கரெக்ட்டு கோல்டன்னா. உங்களுக்கு அனுபவம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்டு தான். எல்லார் மனசுலயும் ஓடுறது தான் இதெல்லாம். எவ்வளோதான் சொந்த பந்தம் இருந்தாலும், காசு பணம் இருந்தாலும், அதெல்லாம் ஏதாவது ஒரு தேவைக்காக தான் பழகுவாங்க. தேவைக்காக தான் இருப்பாங்க. ஆனா ஒய்டிஎல அந்த மாதிரி யாரும் இல்ல. எல்லாரும் பேசுறது, உறவு சொல்லி பேசுறதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தான். அவங்களுக்கும் சந்தோஷம் தான். அதுக்காக தானே இது லைவ் எல்லாம். நல்லா தான் இருக்கும். கரெக்ட்டு தான். எங்களுக்கும் உங்கள மாதிரி அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் நல்லா பேசுறது எங்களுக்கும் ஒரு மனசாந்தி, நல்லா சந்தோஷமா இருக்கு. எனக்கும் உன்ன மாதிரி தங்கச்சிங்க, உங்கள மாதிரி பொண்ணுங்க, மாப்பிள்ளை இவ்வளோ பேர் இருக்காங்க. அது போதும். கரெக்ட்டு. தம்ஸ் அப். காசு, பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம். உறவுகள் சம்பாத்தியம் பண்றது தான் கஷ்டம். கௌதம் ப்ரோ, சிஸ்டர் உங்க லைவ் எனக்கு காட்ட மாட்டேங்குது சிஸ்டர். அதான். அச்சோ! கௌதம் ப்ரோ, மாம்ஸ் டோன்ட் ஃபீல். அவங்க சந்தோஷத்தில் பேசுகிறாங்க. நாதன் அண்ணன் நமக்கு ஒய்டியில் இருக்கிற சந்தோஷம், மச்சான், மாப்பிள்ளை, அக்கா, தங்கச்சி அப்படிலாம் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காசு பணம் எப்போனாலும் வரும் போகும், எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது தானே நமக்கு ஒரு சந்தோஷம். காசு பணத்தை வச்சு கிடைக்கிற சந்தோஷம் விட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு ஒரு பாசமாக பேசுகிறதுல நமக்கு சந்தோஷம். நான் என்ன கௌதம் மாப்பிள்ள தம்ஸ் அப் இருந்தாங்க, ஹார்ட் வச்சுக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. நான் என்ன கோல்டன்னா, கோல்டன்னா மனசு உண்மையிலேயே கோல்டு தான் போல். லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணி என்ன பண்ணீங்க சொல்லுங்க கோல்டன்னா? அங்கே லைஃப்பை நடத்துறதுக்கே சரியாக போச்சா? நம்மளாம் ஃப்யூச்சரை பற்றி நினைக்கவே இல்லை போங்க. லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணும் இருக்கும் போதெல்லாம் சரி, கடவுள் கொடுப்பாரு இல்லையா? டோன்ட் ஃபீல் கோல்டன்னா. கௌதம் மாப்பிள்ள சொல்கிறாங்க பாருங்க. கௌதம் பிரதர், கடைசி வரை நான் இருப்பேன் பஞ்சு மாம்ஸ். கடைசி வரை நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அநாதன் அண்ணா, கௌதம் மாப்பிள்ள சொல்கிறாங்க பாருங்க. மாம்ஸு, நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் மாம்ஸுன்னு. வேற என்ன? டோன்ட் ஃபீல். எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? அதுதான் வேணும்னு சொல்கிறாங்க கௌதம் ப்ரோ. நாதன் அண்ணாவும் அதுதான் சொல்கிறாங்க. ஸ்டார் இருக்குது, உங்கள் கண்ணுக்கு தெரியாது போங்க. சும்மா விளையாடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஸ்டார் எங்கவா அந்த இருக்குல்ல, கண்ணாடி போட்டு பாருங்க. என்னோட ஸ்டார் எங்க இந்த இருக்கு. யாரும் எடுக்க மாட்டாங்க. உங்கள் ஸ்டார் உங்ககிட்ட தான் இருக்கும். சின்ன குழந்த மாதிரி என்னோட ஸ்டார் எங்க அங்கே தான் இருக்கு, எங்கேயும் போகலை.